டட் டட் என்ற திடீர் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் சங்கீதா. அந்த பெரிய எவர் சில்வர் தட்டு ஒருமுறை குட்டிக்கரணம் அடித்து சுழன்று பின் ஒரு நிலையில் நின்றது. தெரித்து வந்த ஒரு துளி தக்காளி சட்னி சங்கீதாவின் கண்ணில் பட நெருப்பாய் எரிந்தது. அவள் கண்ணில் மட்டுமல்ல, சுவற்றிலும் தரையிலும் தக்காளி சட்னியின் சிதறல்கள். தரையில் 3 இட்லிகள் சிதறி கிடந்தன. ஏண்டா கவின் இப்படி பண்ணின? சங்கீதாவின் கோபக்குரலுக்கு எந்த பதிலும் இல்லை 10 வயது கவினிடமிருந்து. கவின் அவளுடைய நாத்தனார் விமலாவின் ஒரே மகன். ஒரு கண்ணை கையால் மூடியபடி ஹாலின் ஓரத்தில் இருந்த வாஷ்பேஷனை அடைந்தாள். 2 முறை கழுவியும் எரிச்சல் நின்றபாடில்லை. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சேரின் ஓரத்தில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்த கவினின் அருகில் வந்தாள் சங்கீதா. எதுக்குடா தட்டை தூக்கி எறிஞ்ச? நான் பிரியாணி வேணும்னு கேட்டேன்ல, அதுக்கு அப்புறமும் நீ இட்லியை கொடுக்குற? நான் அப்படித்தான் பண்ணுவேன், வெறி கொண்டவனாய் கத்தினான் கவின். கண் எரிச்சலோடு ஹாலின் சுவர் தரை இரண்டையும் சுத்தம் செய்ய வேண்டுமே. அவளையும் அறியாமல் அவளுடைய குரலில் சிறிது கோபம் எட்டி பார்த்தது. எழுந்திருச்சு சோபாவுக்கு போ, இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். கோபமாய் வெளிப்பட்ட சங்கீதாவின் குரல் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த நாத்தனார் விமலா மாமியார் நளினியின் காதுகளில் தெளிவாக கேட்டது. எந்த அசைவும் இல்லாமல் சேரிலே உட்கார்ந்து கொண்டு சங்கீதாவை முறைத்து கொண்டிருந்த கவினையும் அருகில் இயலாமை கறந்த கோபத்தோடு நிற்கும் சங்கீதாவையும் மாறி மாறி பார்த்தன. 1 மணி நேரத்திற்கு முன்பு வெளியில் போன அம்மாவும் மகளும் இப்போதுதான் வருகிறார்கள். வேறு எங்கோ தொலைதூரத்துக்கெல்லாம் போகவில்லை, பக்கத்து வீட்டில் பேசிக்கொண்டுதான் சென்றார்கள். அயல்நாட்டு பிரச்சனையோ அரசியலையோ பற்றியெல்லாம் பேசப் போகவில்லை. மற்றவர்கள் வீட்டு விஷயங்களை தான் மத்தில்லாமல் கடைந்து விட்டு வருகிறார்கள். பாருமா, கொஞ்ச நேரம் கூட என் மகனை பார்த்துக்க முடியாதா? அவனை பாருங்க, எப்படி பயந்து போய் உட்கார்ந்துருக்கான்னு அம்மாவிடம் பேசிய விமலா கண்ணை கசக்க ஆரம்பித்தாள். என்ன சங்கீதா இதெல்லாம்? என்ன பண்ணினா கவின்? மாமியார் கேட்க பதறி போனாள் சங்கீதா. அத்தை, நான் ஒன்றும் பண்ணல, வேலையை முடிச்சிட்டு வெளியே வந்தேன். கவின் பசிக்குதுன்னு சொன்னான். தக்காளி சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி கொடுத்தேன். பிரியாணி தான் வேணும்னு பிடிவாதம் பண்ணினான். மாமா வரும்போது வாங்கிட்டு வர சொல்கிறேன். இப்போ பசிக்குதுன்னு சொன்னா இல்லை, சாப்பிட சொல்லி தட்டை அவன் முன்னாடி வச்சுட்டு பாப்பாவை பார்க்கலாம்னு திரும்பினேன். அதுக்குள்ளே இவன் தட்டை தூக்கி வீசிட்டான். இதோ பாருங்க, சுவத்தில் தரையில எல்லாம் சிந்தி கிடக்கு, என் கண்ணில் கூட பட்டுடுச்சு. சங்கீதா சொல்லி கொண்டு இருக்க. ஐயோ கவின், உண்மையில எதுவும் பட்டுச்சா? உன் கண்ணில் எதுவும் பட்டு இருக்கா? மகனின் முகத்தை கையில் நிமிர்த்தி பார்த்து பதறினாள் விமலா. படாரென்று அம்மாவின் கையை தட்டிவிட்டு சோபாவில் போய் உட்கார்ந்து கொண்டான் கவின். சின்ன பிள்ளைகிட்ட இப்படியா நடந்துக்குவ? அவன் கேட்குற மாதிரி சொல்லி இருக்கலாம் இல்ல. உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? கொஞ்ச நேரம் அவனை விட்டுட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூத்த பண்ணி வச்சிருக்க. ஏதோ பேச வேண்டும் என்று பேசினார் மாமியார் நளினி. கவின், செல்லக்குட்டி, இதோ பாரு, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்கிறேன், இப்போ வந்துடுவான். எதிர்முனையில் ஃபோன் எடுக்கப்பட்டு சொல்லுக்கா என்ற குரல் கேட்டதும் அம்மாவின் இருந்து ஃபோனை வெடுக்கென்று பிடுங்கினான் கவின். மாமா, எனக்கு பிரியாணி வேணும், ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஃபோனை தன் பக்கத்தில் வைத்துவிட்டு மீண்டும் டிவி பார்க்க ஆரம்பித்தான். சங்கீதாவை திரும்பி முறைத்துவிட்டு மகனை நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள் விமலா. பேரனுக்கு கொடுப்பதற்காக ஃப்ரிட்ஜில் சாக்லேட்டை தேடிக்கொண்டிருந்தாள் நளினி. சுவரை துடைத்த சங்கீதா அடுத்து தரையை துடைக்க ஆரம்பித்தாள். இதுவரை எரிந்து கொண்டிருந்த கண்ணோடு மனதும் சேர்ந்து எரிய ஆரம்பித்தது. வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் நடக்கும் கூத்து இது. விமலாவின் கணவர் ரவி டிராவல்ஸ் வைத்திருக்கிறார். 4 கார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா கார்களுக்கும் டிரைவர்கள் இருந்தார்கள். ஆனால் தன் நண்பர்களோ அவர்கள் குடும்பங்களோ வெளியில் செல்வதென்றால் அவர்களுடன் ரவியே போய்விடுவான். இதனால் அடிக்கடி அவன் வெளியில் போகும்போதெல்லாம் விமலா நேராக மகன் கவினை கூட்டிக் கொண்டு இங்கு வந்து விடுவாள். நேரம் காலம் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் காலை 5 மணிக்கு வந்து கதவை தட்டுவாள், அல்லது மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை எந்த நேரமாக வேண்டுமானாலும் வரலாம். விமலாவுடைய அம்மா வீட்டில் அவளுடைய அம்மா நளினி, தம்பி ரகுநந்தன், தம்பி மனைவி சங்கீதா, அவர்களின் 6 மாத கைக்குழந்தை அனன்யா என இருக்கிறார்கள். சங்கீதாவுக்கும் ரகுவுக்கும் கல்யாணமாகி 4 ஆண்டுகள் முடிந்திருந்தது. 2.5 வருடங்கள் வரை சங்கீதா கர்ப்பம் தரிக்கவில்லை. அம்மாவும் மகளும் சங்கீதாவை வறுத்தெடுத்து விட்டார்கள். போயும் போயும் உன் மகன் சொன்னான்னு தெரியாத குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்தியேம்மா. இப்ப பாரு, ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லை. அவங்க பரம்பரை எப்படியோ, யாருக்கு என்ன குறையோ, இவளுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல.
ரகுவுக்கு கொல்லி போடக்கூட ஒரு வாரிசு எல்லாம் போயிரும் போல இருக்கு. ஏதோ ரகுவுக்கு 80 வயதானது போல வார்த்தைகள் என்ற பெயரில் சாக்கடையை அள்ளி தெளித்து கொண்டிருந்தாள் விமலா. மகள் பேசுவதற்கு ஆமோதிக்கவும் இல்லாமல் தடுக்கவும் இல்லாமல் அமைதியாக இருப்பாள் நளினி. சங்கீதாவை இந்த பேச்சுகள் எல்லாம் ஈட்டியாய் வதைத்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தவள் ஒரு நாள் கணவனிடம், என்னங்க, நமக்கும் கல்யாணமாகி 3 வருஷமாக போகுது, டாக்டர் கிட்ட போகலாமா என்றாள். கீது, குழந்தை பிறக்காம எங்கே போக போகுது? இருந்தாலும் உன் ஆசைக்காக போகலாம். இந்த வாரம் ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி, அடுத்த வாரம் கண்டிப்பாக போகலாம். அவன் வாய் முகூர்த்தமோ என்னவோ, அடுத்த வாரம் அவர்கள் டாக்டரிடம் கன்ஃபர்மேஷனுக்காகத்தான் போனார்கள். வேலைகளை முடித்துவிட்டு டாக்டரிடம் போகலாமா என்ற ரகுவிடம், 5 நாள் தள்ளி போயிருக்கு, இப்போ போகலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போகலாமா, ஆவலாய் கேட்டாள் சங்கீதா. அவள் சொன்ன செய்தியின் அர்த்தம் சில நிமிடங்கள் கழித்து தான் புரிந்தது ரகுவுக்கு. உள்ளுக்குள் பரவசம் ஊற்றாய் கிளம்பியது. இதற்கு முன் இவள் கற்பம் தரித்திருந்தால் கூட என்னால் இவ்வளவு ஆனந்தப்பட்டு இருக்க முடியாது. கடவுளே, எல்லாம் நல்லபடியாய் இருக்க வேண்டும், கண்மூடி வேண்டிக் கொண்டான். மனைவியை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டவன், கீது, டாக்டர் கிட்ட போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தானே, அதை மாற்ற வேண்டாம், கண்டிப்பாக நல்ல செய்தியாக இருக்கும், வா போகலாம். டாக்டரிடம் போனார்கள். சங்கீதாவை செக் செய்த டாக்டர் அவளுடைய பிரெக்னன்சியை உறுதிப்படுத்தினார். பூவாய் மலர்ந்தது இருவரின் முகமும். வேலை வேலை என்று வெகு நாட்களாய் மனைவியை வெளியில் அழைத்து செல்லாத ரகு ஆஸ்பத்திரியில் இருந்து நேராக அவளை ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு அழைத்து சென்றான். அவளுக்கு பிடித்த பட்டர்ஸ்காட்சை ஆர்டர் செய்தவன் தானே அவளுக்கு ஊட்டிவிட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க என்று சங்கீதா கூச்சத்தோடு சொன்னாள். டே, எனக்கும் இது பொது இடம்னு தெரியும், ஆனால் இந்த சந்தோஷத்தை இந்த நிமிஷமே கொண்டாட விரும்புகிறேன் சொன்னவன் இன்னொரு ஸ்பூன் ஐஸ்கிரீமை ஊட்டிவிட்டு மீதியை அவள் கையில் கொடுத்தான். சாப்பிட ஆரம்பித்த மனைவியை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ரகு. கடவுளின் கணக்கு மிக சரியா இருக்குல்ல கீது, மனைவியுடன் கேட்டான் ரகு. கடவுளின் அந்த கணக்கு என்ன என்பது சங்கீதாவுக்கு தெரியும். அது விமலாவின் கல்யாணம் கணக்கு. சங்கீதா திருமணமாகி இந்த வீட்டுக்கு வந்த 2ஆம் நாளே ரகு அவளிடம் அந்த கணக்கை சொல்லியிருந்தான். ரகுவின் அப்பா செல்வம் கார் டிரைவராக இருந்தார். இப்போது விமலாவின் கணவனாக இருக்கும் ரவியின் அப்பாவிடம்தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். பல வருடங்களாக ரவியின் அப்பாவிடம் செல்வம் வேலை பார்த்ததால் அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இவர்களுக்கும் அழைப்பு இருக்கும். அப்படித்தான் ரவிக்கும் விமலாவுக்கும் அறிமுகமாகி பின் காதலாக மலர்ந்தது. ஆனால் கல்யாணம் என்று வந்தபோது ரவியின் அம்மா விமலாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அடியோடு ஒத்துக்கொள்ளவில்லை. 25 பவுன் நகை போட்டு ஒரு புது கார் வாங்கி கொடுக்க முடிஞ்சா சம்பந்தம் பேச என் வீட்டு படியேறுங்க, அதுக்கு வழி இல்லைன்னா என் மகன் கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டு போங்க, மொய் கூட எழுத வேண்டாம் என்று கேவலமாக பேசினார். கல்லூரியில் டிகிரி கடைசி வருடம் படித்து கொண்டிருந்த மகளிடம், இந்த இடம் வேண்டாமா, நமக்கு ஏற்ற மாதிரி வேறு இடம் பார்த்துக்கலாம் என்று எவ்வளோ சொல்லி பார்த்தார் செல்வம். எனக்கு ரவியை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், தற்கொலை பண்ணிக்குவேன் சொன்ன விமலா ஒருமுறை தூக்கு மாட்டிக்கொள்ள பயந்து போனார் செல்வம். பல மணி நேரம் உட்கார்ந்து யோசித்த செல்வம் கண்களை கண்ணீரோடு இழந்தார். இப்போது அவர்கள் குடியிருக்கும் இந்த வீடு செல்வத்தின் அப்பா அவருக்கு கொடுத்தது. வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அதை அடகு வைத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தோடு வீட்டுக்கு வந்தார். கிட்டத்தட்ட வீட்டின் முழு மதிப்பு அது. பணத்தை பையில் போட்டுக்கொண்டு கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த ரகுவை உடன் அழைத்து கொண்டு நேராக ரவியின் அம்மாவிடம் போனார். பையில் இருந்த பணத்தை அப்படியே நீட்டி, இந்தாங்கம்மா, இதில் 20 லட்சம் இருக்கு, நகை கார் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கங்க, நீங்களே கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, மீதி செய்ய வேண்டிய சீர்வரிசையை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுடுறோம் என்றார். பையை திறந்து பார்த்த ரவியின் அம்மா மிக சாதாரணமாக சொன்னார், இது வேற இடம்னா நான் கேட்குற சீர்வரிசையே வேற, நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட வேலை பார்க்குறீங்க, என் மகளுக்கு நாங்கள் 50 பவுன் போட்டோம், ரவிக்கு 100 பவுன் போட்டு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் என்ன பண்ணுறது, என் பையன் உங்கள் பொண்ணை விரும்பி தொலைச்சிட்டான், அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், நகை காரெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம், மற்ற சீர்வரிசை எல்லாம் நிறைவாக செஞ்சிடுங்க, கல்யாண செலவில் பாதி உங்களது தான், கராராக சொல்லி முடித்து கொண்டார் ரவியின் அம்மா. அறிந்தவர் தெரிந்தவர் உறவினர் என்று மேலும் ஒரு 4 லட்சம் கடன் வாங்கினார் செல்வம்.
ரவி விமலா கல்யாணம் சிறப்பாக நடந்தது. ரவியின் வீட்டுக்கு போன விமலா ஏதோ தான் பெரிய கோடீஸ்வரி என்பது போல் நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். 1½ வருடம் கழித்து அவளுடைய மகனுக்கு பெயர் வைக்கும் விசேஷத்துக்கு போனார்கள். அவ்வளவு கடனிலும் 1 பவுன் செயின் வாங்கி கொண்டு பேரனை பார்க்க போனார்கள். வீட்டு வேலைக்காரர்களை மதித்த அளவு கூட இவர்களை மதிக்கவில்லை. அவமானத்தில் கூனி குறுகி வீட்டுக்கு வந்த செல்வத்துக்கு கடும் நெஞ்சுவலி ஏற்பட்டது. மகனின் கையை பிடித்து அழுதவர், உன்னை ஒன்றும் இல்லாமல் நடுத்தெருவில் நிறுத்திட்டு போறேன், என்னை மன்னிச்சுடு. ரகுவின் கைகளை கெட்டியாக பிடித்தவரின் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்தது. அவசரமாக ரகு அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக முயல இன்னொரு கடனை அவன் தலையில் சுமத்த விரும்பாத செல்வம் மூச்சை நிறுத்தியிருந்தார். அப்போது ரகுவுக்கு சரியாக 22 வயது. எதுவும் புரியாமல் இடிந்து போய் நிற்க செல்வத்தின் தம்பிகள் ஆக வேண்டியதை பார்த்து கொண்டனர். அப்பாவின் இறப்புக்கு வந்த விமலா, ஐயோ என்னால் இங்கு இருக்க முடியாது என்று அன்றே கிளம்பிவிட்டாள். உறவினர்களின் வீடு பக்கம்தான் என்பதால் அவர்களும் கிளம்பிவிட்டனர். ரகுவும் அவனுடைய அம்மாவும் மட்டும் தனியாக இருந்தனர். முதல் நாள் மாலை வரை தங்களுடன் இருந்த அப்பா இன்று போட்டோவில் இருப்பதை ரகுவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவனுக்கு அழக்கூட யாரும் நேரம் கொடுக்கவில்லை. அடுத்த சில நாட்களிலே கடன்காரர்கள் ஒவ்வொருவராக வந்து தங்கள் கடனை நினைவுபடுத்திவிட்டு போனார்கள். அடுத்த மாதமே வேலையில் சேர்ந்த ரகு இந்த 12 வருடங்களில் அவனுக்காக ஒரு நல்ல துணியோ செருப்போ கூட வாங்கி கொண்டதில்லை. வேலைக்கு போனதிலிருந்து வெளிக்கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து முடித்தவன் அடுத்து வீட்டின் மேலிருந்த கடனை அடைக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் தன்னுடன் வேலை பார்த்த சங்கீதாவின் அன்பும் அறிவும் அவள் மனிதர்களிடம் காட்டும் அனுசரணையும் அவன் மனதை தொட்டது. தன் மனதை அவளிடம் சொல்ல வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுங்க ஒற்றை வார்த்தையோடு ஒதுக்கி கொண்டாள் சங்கீதா. அன்றே தன் அம்மாவிடம் சொன்னான் ரகு. கணவர் இறந்த இந்த 7 வருடங்களில் தானும் மகனுமாக தனியாகவே இருப்பதில் நளினியும் மிகவும் நொந்து போயிருந்தார். விமலா எப்போதாவது அம்மாவிடம் போனில் பேசுவாள், இங்கு வரமாட்டாள். அங்கே போனால் தன்னிடம் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று தன் மாமியாரை காரணம் காட்டி ஒதுங்கி கொண்டாள். அவள் மாமியார் கார் ஆக்சிடென்ட் ஒன்றில் அடிபட்டு படுத்த படுக்கையாக கிடந்தாள். மாமியாரை பார்த்து கொள்ள வீட்டோடு ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். வீட்டின் முழு பொறுப்பும் விமலாவின் கையில் வந்தது. இப்போது ரகு ஒரு பெண்ணை பற்றி சொல்லவும் இவனுக்கும் வயதாகி கொண்டே போகிறது, கல்யாணம் செய்ய வேண்டும், மருமகள் வீட்டுக்கு வந்து உதவியாக இருக்கும் என சம்மதித்தாள் நளினி. அடுத்து வந்த நல்ல நாளில் அம்மா மகன் இருவரும் பெண் பார்க்க சென்றனர். சங்கீதாவின் அம்மா அப்பாவுக்கு நளினியை பற்றி எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ரகுவை பிடித்திருந்தது. ரகு அவர்களிடம் தங்கள் குடும்ப நிலைமை சொல்லி திருமணத்தை எளிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்ற தன் முடிவை கூறினான். அவர்களும் சாதாரண குடும்பம்தான் ஒத்துக்கொண்டதோடு தங்களால் முடிந்ததை மகளுக்கு செய்ய தவறவில்லை. தன்னுடைய 29 வயதில் 25 வயது சங்கீதாவை மணமுடித்தான். வீட்டின் பேரில் அப்பா வாங்கிய கடன் இன்னும் பாக்கி இருந்தது. எந்த ஆடம்பர செலவும் வேண்டாம் என்று சங்கீதாவுக்கு வெறும் 3000 செலவில் புடவை எடுத்தான். நீ உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவோ எடுத்துக்க, ஆனா எனக்கு இதுதான் வேணும். 7000 ரூபாய் புடவையை எடுத்துக்கொண்டாள் விமலா. திருமணம் முடிந்ததிலிருந்து சங்கீதாவின் சம்பளத்தை வீட்டு செலவுக்கு வைத்துக்கொண்டு ரகுவின் சம்பளத்தை வீட்டு கடனுக்கு கொடுத்து வந்தனர். இந்த 4 வருடத்தில் 3/4 கடன் அடைந்து விட்டது. அப்பாடா, இனி கொஞ்சம் மூச்சு விடலாம் என்று ரகு எண்ணிய போதுதான் சங்கீதா கர்ப்பம் தரித்திருந்தாள். இனி குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் பார்த்து கொள்வதிலும் எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த கணக்கை தான் கடவுளின் கணக்கு என்கிறான் தன் கணவன். கீது, வீட்டுக்கு கிளம்பலாமா? கணவனின் குரலில் சுயநினைவுக்கு திரும்பியவள். என்ன யோசனை என்று கேட்ட ரகுவிடம், அதுதான் கடவுளின் கணக்கு, சிரித்தபடி சொன்னாள் சங்கீதா. அதன் பிறகு வளைகாப்பு முடிந்து அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். குழந்தை பிறந்து 3 மாதம் கழித்து ரகுவும் அவனுடைய அம்மாவும் சங்கீதாவையும் குழந்தையும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தனர். குழந்தை பிறக்க 10 நாள் முன்னாடி வரை ஆபீஸுக்கு போய் வேலை செய்து கொண்டிருந்தாள் சங்கீதா. குழந்தை பிறந்தது 3 மாத விடுப்பில் இருந்தவள் வீட்டிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்தாள். இப்போது வேலையின் நடுவே கிடைத்த 1 மணி நேரத்தில் குழந்தையுடன் விளையாடலாம் என்று எண்ணியிருந்தாள். அதுவும் இப்படி வீணாகி விட்டது. அம்மா ஒரு பங்கு என்றால் இவன் 10 மடங்கு இருக்கிறானே. சலிப்புடன் சென்று லேப்டாப்பை ஆன் செய்தாள் சங்கீதா. தூங்கிக் கொண்டிருந்த அனன்யா லேசாக அசைய, செல்லம் இன்னும் 1 மணி நேரம் தூங்கிடு, அதுக்குள்ள அம்மா வேலையை முடிச்சுடுறேன் மனசுக்குள் சொல்லி கொண்டாள். சற்று நேரத்தில் வேலையை முடித்து குழந்தையுடன் வெளியே வந்த சங்கீதாவுடன், கவினுக்கு பிரியாணி வாங்கிட்டு ரகு இப்போ வந்துடுவான், நமக்கு சப்பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சுடு. இல்லை அண்ணி, எனக்கு இன்னும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது, இன்னைக்கு என்னால் செய்ய முடியாது, நீங்களே செஞ்சிடுங்க என்றாள் சங்கீதா. அவ்வளவுதான், எரிமலையாக பொங்கி விட்டாள் விமலா.
உன் வீட்டில் நான் வந்து வேலை செய்யணுமா? உன் வீட்டு வேலைக்காரியா நான்? நான் இந்த வீட்டு பொண்ணு, உன்னோட நாத்தனார். எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே செஞ்சு சாப்பிட சொல்லுவ? ஒண்ணும் இல்லாத நாய், உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டோம். ரகு வரட்டும், 2ல 1 பார்த்துடலாம். விமலா ஆவேசமாக கத்த, நளினிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரியாக உள்ளே நுழைந்த ரகு, நீ சொல்றது சரிதான்க்கா என்று சொல்லி சங்கீதாவை பார்க்க அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்லப் போகிறார் இவர்? இனி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லப் போகிறாரா? இவருடைய அன்புக்காகவும் கீது என்ற அழைப்புக்காகவும் தானே இவர் அக்காவின் இத்தனை கொடுமைகளையும் பொறுத்து கொண்டிருக்கிறேன். இவருடைய அக்கா மட்டுமா கொடுமை செய்கிறாள்? இவர்கள் திருமணத்துக்கு பிறகும் 6 மாதம் விமலா இங்கு வந்திருக்கவில்லை. ரகுவிடம் கேட்டபோது அப்பாவின் காரியங்களுக்கு வந்துவிட்டு போனதோடு சரி, அதன் பிறகு நமது திருமணத்துக்குத்தான் அக்கா வந்தாள் என்று சொல்லி இருந்தான் ரகு. அன்று வந்தவள் அதன் பிறகு அடிக்கடி வர ஆரம்பித்தாள். அதுவரை சங்கீதாவுடன் நல்லபடியாக நடந்து கொண்ட நளினியும் மகளுடன் சேர்ந்து சங்கீதாவை திட்டுவது, குறை சொல்வது என்று இருந்தாள். காலையில் மகனுடன் வரும் விமலா இவர்களை எழுப்பிவிட்டு அம்மாவின் அறையில் போய் படுத்து விடுவாள். இரவு வெகுநேரம் கழித்து வந்தாலும் சாப்பிட்டு எல்லாம் வரமாட்டாள். வந்ததும் அவளும் அவளுடைய மகனும் கேட்பதை சங்கீதாதான் சூடாக செய்து தர வேண்டும். வருவதற்கு முன்பு ஃபோன் செய்யவும் மாட்டாள். நீங்கள் புறப்படும்போது ஃபோன் பண்ணிட்டு வரலாமே அண்ணி என்று ஒருமுறை சங்கீதா கேட்டதற்கு, என் அம்மா வீட்டுக்கு வருவதற்கு முன்பு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுத்தான் வரணுமா என்று கிண்டலாக கேட்டவளிடம் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று விட்டுவிட்டாள் சங்கீதா. வாரத்தில் பாதி நாட்கள் தன் வீட்டில் இருக்கும் அக்கா மகனை பள்ளியில் கொண்டு போய் ரகுதான் விட வேண்டும். அதற்காக காலை உணவை சாப்பிட நேரமில்லாமல் அவசரமாக ஆபீஸ் போகும் கணவனை பார்க்க பரிதாபமாக இருக்கும் சங்கீதாவுக்கு. நளினியும் நன்றாக சமைப்பார். நிறைய தடவை அம்மாவிடம் அதை செய்து கொடு, இதை செய்து கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டு போவாள் விமலா. அன்று ஒரு நாள் அம்மாவிடம் ரிப்பன் முறுக்கு செய்து தர சொல்லி கேட்டால் நளினியும். மகளின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றினார். அம்மா செய்து முடித்ததும் பேக் செய்து கொண்டு இருந்த விமலாவிடம், அதுதான் அவ்வளவு இருக்குல்ல, கொஞ்சம் இங்கே வச்சா ரகு சாப்பிடுவானே என்றான் நளினி. ரகு மட்டுமா சாப்பிடுவான்? அவன் பொண்டாட்டின்னு தான் சாப்பிடுவா. அதெல்லாம் முடியாது என்று மொத்தமாக அள்ளி கொட்டி எடுத்து விட்டாள் விமலா. கேட்டுக்கொண்டிருந்த சங்கீதாவுக்கு மனதெல்லாம் கசந்து போனது. தன் பணத்தில் செய்து எடுத்துக்கொண்டு போகிறாளே என்பதற்காக அல்ல, தன்னை அவள் ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லையே என்பதை எண்ணி வருந்தினாள். இதெல்லாம் சின்ன சாம்பிள் தான். விமலாவும் அவள் மகனும் சங்கீதாவை காயப்படுத்திய தருணங்களை ஒரு லிஸ்டே போட்டுவிடலாம். அப்படி இருக்க இவர்களுக்காக தன் கணவன் தன்னை ஒதுக்கப் போகிறானா என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சங்கீதா. மனைவியின் கண்களிலிருந்து அவள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை படித்து முடித்தான் ரகு. தன் பேச்சை ஒத்துக்கொண்ட ரகு அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்று அவன் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் விமலா. கண்டிப்பா 2ல 1 பார்த்து விட வேண்டியதுதான் அக்கா. உன்னோட கல்யாணத்துக்காக அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு நல்லா தெரியும். உன் கல்யாணத்தில் அப்பாவையும் இழந்துட்டு அடுத்து நேராக சாப்பாட்டுக்கு வழி தெரியாமல் நின்னப்போ நீ எங்கே போன? அதுக்கப்புறம் கடனெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இது பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்ச. இந்த 3.5 வருஷமா உன்னாலையும் உன் மகனாலையும் சங்கீதா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? கவினை ஸ்கூலில் விடுறதுக்காக மாசத்துல பாதி நாள் நான் சாப்பிடாம அவசர அவசரமாக ஆஃபீஸ் போகிறப்ப எல்லாம் அவள் எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இத்தனைக்கும் இந்த வீட்டில் நாம் சாப்பிட்ற எல்லாமே அவள் வருமானத்தில் தான் வருது. ஒரு நாளாவது யார்கிட்டையாவது சொல்லி இருக்காளா? நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுக்கிற அவகிட்ட காலையில் 5 மணிக்கு எழுப்பி காப்பி கேட்கிறது, நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு என்று அதிகாரம் பண்ணுறது. அவள் என்ன உன் வீட்டு வேலைக்காரி நினச்சியா? அவளும் மனுஷி தானே. நானும் போனா போகுதுன்னு பார்க்குறேன். ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க நீ.
உன்னோட அகங்காரமும் ஆணவமும் அப்படியே உன் பையன்கிட்டயும் இருக்கு. உங்க 2 பேருக்கும் அடிமையா இருக்க அவ என் வீட்டுக்கு வரல. என் மனைவியா வாழத்தான் இங்கு வந்திருக்கா. ஒரு நல்ல மனுஷியா இருக்க முடிஞ்சா நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். இப்படி அதிகாரமும் அட்ராசிட்டியும் பண்றதுன்னா அதுக்கு இந்த இடம் இல்ல. அம்மா சங்கீதாவை நீ மனுஷியா நினைச்சா இந்த வீட்ல இரு. இல்ல விமலா மட்டும்தான் உன்னோட மகள் நினைச்சா நீயும் கிளம்புமா. இவர் என்ன இப்படி பேசுறார்? என்ன இருந்தாலும் விமலா இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு. மனதில் எண்ணியதை வார்த்தையிலும் சொல்லிவிட்டாள் சங்கீதா. நளினி தலைகுனிந்து நின்றிருக்க விமலா முன்னே வந்தாள். சங்கீதா என்னை மன்னிச்சிடு. புது பணம் என் கண்களை மறைச்சிடுச்சு. உன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி நான் எவ்வளவோ கேவலமாக பேசியிருக்கேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னோட கல்யாண கடனை உன் தலையில் சுமந்திருக்க. நானும் அம்மாவும் சப்பாத்தி பண்ணுறோம். நீ போய் ரெஸ்ட் எடு சொன்ன அக்காவை நம்ப முடியாமல் பார்த்தான் ரகு. சுதாரித்து கொண்ட நளினியும் இனி உன் வேலையை முடிச்சிட்டு பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் பேசினதையோ நடந்துக்கிட்டதையோ மனசில் வச்சிக்காதா என்றார் நளினி. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சங்கீதா. உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. முதல்ல எனக்கு பிரியாணி கொடுங்க கேட்ட கவினை முறைத்தாள் விமலா. இதோ பார், உனக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்க முடியாது. நாங்கள் கொடுக்கறத சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா பரவாயில்ல. சாயந்தரம் நீ நடந்துக்கிட்டதுக்கு உன் அத்தைக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு விமலா சொல்ல விக்கித்து போய் நின்றான் கவின். அப்போதுதான் அவனுக்கும் புரிந்தது தான் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்று. சங்கீதாவிடம் சென்று சாரி அத்தை, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் கவின் சீரியஸாக சொல்ல. இவ்வளவு படிப்பு உனக்கு செட்டாகலே கவின் என்று சொல்லி சிரித்தாள் சங்கீதா. சங்கீதா சொன்ன விதத்தில் அனைவரும் சிரிக்க தானும் தன் குட்டி வாயை திறந்து சிரித்தாள் குழந்தை அனன்யா.